வள்ளியின் வேலன் இன்னைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பஸ்ஸில் பாம் இருக்குன்னு சொன்னதுமே எல்லாருமே ரொம்ப பதட்டமாகறாங்க. ஒரு பக்கம் ஃபோனில் வள்ளி பேசிக்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு பஸ்ஸு இப்படியும் அப்படியுமா போகுது. எல்லாரும் ரொம்ப பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படின்னு வேலனும் ஒரு பக்கம் ரத்தின வேலும் என்னாச்சுன்னு கேட்க வள்ளி ஓடி டிரைவரை பார்க்குறாங்க. டிரைவர் அப்படியே மயங்கி விழ போகிறாரு. ஆனால் என்னாச்சு அப்படின்னு கேட்டுக்கிட்டே அவரை அங்கேருந்து தூக்கிட்டு போக சொல்லி டக்குன்னு வள்ளி பஸ்ஸை ஓட்டிட்டு போகிறாங்க. வேலன் என்னாச்சு அப்படின்னு ஆனந்தி கிட்ட கேட்க ஆனந்தி இந்த மாதிரி திடீர்னு டிரைவர் மயங்கிட்டாரு, என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு சொல்ல அப்போ வண்டியை யார் ஓட்டுறதுன்னு கேட்குறாங்க. வள்ளி தான் ஓட்டிகிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னதுமே வள்ளி மேடமா நீ ஃபோனை எடுத்துகிட்டு போய் வள்ளி கிட்ட கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. மேடம் பஸ்ஸு ரொம்ப வேகமாக போயிட்டுருக்கா, எப்படி அப்படின்னு கேட்க எனக்கு எதுவுமே தெரியல, ஏதோ நான் ஓட்டிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்ல சரி நான் பக்கத்தில் தான் வந்துட்டேன், நீங்கள் அப்படியே போயிட்டுருங்க, ரொம்ப வேகமாகவும் போகாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ரத்தினவேல் வேலன் அப்படின்னு எல்லாருமே ரொம்ப பதட்டத்தோடு இருப்பாங்க. ஒரு பக்கம் ரேணுகாவோட அப்பா முதல்ல வண்டியை நிறுத்துங்க அப்படின்னு சொல்ல மற்றவங்க எல்லாரும் வண்டியை நிறுத்தினா பாம்பு வெடிச்சிடும், கொஞ்ச நேரம் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நடந்தாலும் சரி முதல்ல வண்டியை நிறுத்த சொல்லுங்க அப்படின்னு பயங்கரமாக அவர் ஒரு பக்கம் கத்திட்டு இருக்காரு. வேலன் பஸ் பக்கத்தில் வந்துடுவார். லொக்கேஷன் எங்கே இருக்குன்னு சொல்லி வள்ளி ஆனந்தியை பார்த்து சொல்கிறாங்க. வள்ளி கூடவே அப்படியே 200 மீட்டர் இருக்குது 100 மீட்டர் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே வராங்க. கரெக்டாக பஸ்ஸு பக்கத்தில் வேலனும் வந்துடுவார். வேலன் அங்கே வந்ததுமே அந்த கார்ல இருந்து இந்த பஸ்ஸுக்கு மாறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. வள்ளி வேலனை வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க எல்லாத்தையும் மீறி வேலன் பஸ்ஸுக்குள்ளே வந்துடுவாங்க. ஒரு பக்கம் வள்ளிக்கு பார்த்துருக்கிற மாப்பிள்ளை யாரா இவன், நாமெல்லாம் எங்கே செத்து போயிடுமோன்னு பயந்துட்டு இருக்க, இவன் ஸ்டண்ட் எல்லாம் பண்ணி இந்த பஸ்ஸுக்குள்ளே வந்துட்டுருக்கானே அப்படின்னு ரொம்ப யோசிச்சுக்கிட்டு இருக்க வேலனை பார்த்து ரேணுகாவோட அப்பா தம்பி நீங்கள் வேணா அந்த மினிஸ்டருக்காக உயிரை விடுங்க, நாங்கள் ஏன் விடணும், ஒழுங்கு மரியாதையாக பஸ்ஸை நிறுத்த சொல்லுங்க அப்படின்னு சொல்ல அப்போ வேலன் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, யாருக்கும் எதுவும் ஆகாது, எல்லாரும் நல்லபடியாக அந்த பஸ்ல இருந்து இறங்கிடலாம் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் முடியாது, என்ன நீங்க இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கோவப்பட வேலன் அவரை அடிக்க கை ஓங்கிடுறாங்க. உடனே ரேணுகா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, எங்க அப்பா என்ன வேணாலும் சொல்லியிருக்கட்டும், எங்க அப்பாவை நீங்க அடிக்க கை ஓங்குவீங்களா, இதுவே உங்க மினிஸ்டராக இருந்தால் இப்படிலாம் பண்ணியிருப்பீங்களா, என்ன எங்களை பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது அப்படின்னு ரேணுகா ஒரு பக்கம் வேலன் கிட்ட சண்டை போட நான் தெரியாம பண்ணிட்டேன், தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இருங்க, எப்படியோ நாம எல்லாருமே நல்லபடியாக தப்பிச்சிடலாம், பயப்படாம இருங்க அப்படின்னு சொல்ல ஒரு பக்கம் வள்ளிக்கு பார்த்துருக்கிற மாப்பிள்ளை அட பாவீங்களா, நாம இங்கே எப்படி உயிரோட தப்பி ஓடுறது அப்படின்னு பார்த்துட்டு இருந்தா இவனுங்க எல்லாரும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுட்டு இருக்கானுங்களே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. வேலன் பாம் எங்கே இருக்குது அப்படின்னு தேடிக்கிட்டே வராங்க. கரெக்டாக வள்ளிக்கிட்ட நிற்கிறாரு. இதோட இந்த எபிசோடை முடிச்சிருக்காங்க. என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.